ஸ்டோன் செயினை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒட்டுறதோட வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட்டு கம் போட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட் எடுத்து அதை மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ சேம் அதே மெத்தடில் கரெக்டாக உங்களுக்கு சின்னதாக நாட் போடக்கூடாது, மாதிரியே அப்படியே ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் ப்ளவுஸில் வர கர்வ் லைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஜரியில் 3 லைன் சுகர் பீட், 3 mm ஆர் 4 mm பீட், ஸ்டோன் செயின், சுகர் பீட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு கர்வாக வருதில்ல, அதுக்கு 5 mm பீட் போட்டு, ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும், 5 mm பீட் 1, 2 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நான் அந்த கேப் விடுறது அப்படியே கிடையாது, செயின் ஸ்டிச் போட்டு போகிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கர்வ் டிசைன் உங்களால் போட முடியும். ஓகேங்களா, ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நான் பீட் நீடில் எடுத்திருக்கேன், 5 mm பீட் எடுத்திருக்கேன். இந்த டிசைனுக்கு இந்த இடத்துல 5 mm பீடு தான் ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் அந்த பீடு எடுத்திருக்கேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து நரம்பு நூல் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் த்ரெட்டுக்கு, அதனால தான் உங்களுக்கு லைட்டாக அது தெரிஞ்சிருக்காது. 2 செயின் ஸ்டிச், ஒரு பீடு 2 செயின் ஸ்டிச். ஸோ அதோட எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீடில் இந்த கர்வ் மாதிரி அதை சுற்றி போடுறாங்கள்ல, ஸோ அந்த பிக்சரில் இருக்க மாதிரி அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி வீடியோவில் போடுறேன்னா சேம் 2 பீடாக இந்த 5 mm பீடை சுற்றி அப்படியே போட ஆரம்பிங்க. ஜஸ்ட்டு அதோட அவுட்லைன் மாதிரி 5 mm பீடுக்கு அவுட்லைன் மாதிரி போடணும். 2 சுகர் பீட் மட்டும்தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பீட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. இது வந்து ஸ்லீவில் நீங்கள் போடுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நெக்கில் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியலனாலும் இந்த ப்ளவுஸுக்கான டுட்டோரியல் இது தான். ஓகேங்களா, ஸோ வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு இது மாதிரி தான் போடணும். எண்ணாட்டு அங்கே போட தேவையில்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னு லைட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த கர்வ் ஆரம்பிச்சிடுறேன். அந்த ஃபஸ்ட்டு 5 mm பீட் முடித்தோடனே நான் ஏன் அந்த 2 செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு 5 mm பீட் 2 செயின் ஸ்டிச் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் இந்த கர்வ் மாதிரி உங்களால் சுகர் பீடை போட முடியும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த 2 பீட் எடுத்துக்கிறேன். கரெக்டாக ஸ்பேஸ் நான் விட்டுருக்கேன், வருது. ஒரு வேளை நீங்கள் ஸ்பேஸ் விடலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக வராது, எல்லாமே ஈவனாக வராது. இப்போ எல்லாத்துக்குமே அந்த கர்வ் வந்து முடியாது. ஸோ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து பெருசாக போடுவீங்க, இல்லை ரொம்ப குட்டியாக போடுவீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செயின் ஸ்டிச்சை வந்து சின்னதாக போட்டு 2 செயின் ஸ்டிச் சின்னதாக போட்டால் போதுமானது. ஓகேங்களா, அதுக்கு மேலே போடாதீங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா கர்வுமே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸ் தான். நான் ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மட்டுமே அங்கே ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு அடுத்த கர்வ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகிறேன். எங்கேயும் இப்போதைக்கு நான் எண்ணாட் போடல. ஓகேங்களா, லாஸ்ட்டில் மட்டும்தான் போடுவேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கர்வ் ஸ்டிச் பண்ணுறது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறீங்க. 2 சுகர் பீடு, ஒரு கர்வ் முடிகிறப்பையும் சின்னதாக வந்து நம்ம ஷார்ப் எட்ஜ் திருப்புற மாதிரி லைட்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டில் வந்து தான் நான் எண்ணாட் போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. கர்வ் போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து எண்ணாட், ஏன்னா இதை வந்து நீங்கள் 2-3 பேர் யாரோ இந்த ப்ளவுஸ் வந்து போட்டிங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் போட போகிறீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எனக்கு போட தெரியல அப்படின்னா அந்த பிக்சர் அனுப்புங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சின்னதாக டுட்டோரியல் மாதிரி எடுத்து சென்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் எதை வச்சு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பிக்சர் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன், அதில் இருக்க மாதிரியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அடுத்து அந்த திலகம் ஷேப் ஸ்டோனு இந்த மாதிரி அந்த கர்வுக்கு இடையில கரெக்டாக ஒட்டணும். ஸோ அதே மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது நல்லா காயணும். ஓகேங்களா, ஒன்று B7000 க்ளூ இல்லை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீடை போட ஸ்டார்ட் பண்ணணும்.
இது வந்து நீங்கள் புட்டாஸ்லேயுமே இதே சேம் ப்ராசஸ் தான். இதுதான் நம்ம புட்டாஸ்னு சொல்லுவோம். அதிகமாக நீங்கள் வந்து நெக்கோட லைன் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம ஃபினிஷிங்கில் புட்டாஸ் போடாமல் முடிக்கவே மாட்டோம். ஒரு சிங்கிள் பீடாது எதாவது ஒரு புட்டாஸ் போடுவோம். இந்த டிசைனில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் போட்டு அதுக்கு தலை மேலே வந்து நம்ம 3 பீட் லாக் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஸோ ஒரு பெரிய பீட் சுகர் பீட் லாக் பண்ணுற மாதிரி நான் எப்படி போடுறேனோ இந்த வீடியோவில் சேம் ப்ராசஸ் அதே மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அங்கே நீங்கள் எண்ணாட் போட்டுக்கணும். அந்த ஸ்டோன் ஃபினிஷ் ஆகிற இடத்துல நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். அங்கே கரெக்டாக ஒரு ஸ்டோன் இன்னும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அதுவுமே போட்டு அப்போ தான் ஷார்ப்னஸ் வந்துச்சு. நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதோ பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன். ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் 3 mm சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது உங்களுக்கு புட்டாஸில் கொடுத்துருப்போம். ஸோ சேம் ப்ராசஸ் தான் பண்ணியிருக்கேன். நான் 2வது ஸ்டோனில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட இந்த இடத்தோட இது ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணோம், ஒரு 4 mm ஆர் 3 mm பீட் ப்ளஸ் சுகர் பீட் எடுத்து அதை லாக் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிள் புட்டாஸ், இதுக்கு இடையில நம்ம போடுவோம். ஸோ இதே ப்ராசஸ் தான் திரும்பியும். ஸோ நம்ம வந்து ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 3 mm ஆர் 4 mm ப்ளஸ் சுகர் பீட் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறோம் 3 பக்கம் பார்த்த மாதிரி. ஸோ இதோட இது ஃபினிஷ் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஒரே ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த ப்ளவுஸில் அந்த ஸ்டோனோட ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ளவுஸ். ஸோ வேறு எதுவுமே இல்லை. கையில் போட்டாலும் இதே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கீழேருந்து ஜரியிலேருந்து நெக்கில் போட்டாலும் இதே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். திரும்பியும் ரிட்டன் அதே புட்டாஸ் தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 3 mm பீட் சுகர் பீட் போட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டேன். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லாக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு 3வது இடத்துல கரெக்டாக அங்கே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ தலை மேலே எண்ணாட் போட்டுப்பேன். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 4 mm சுகர் பீட் போட்டு லாக் பண்ணிப்போம். உங்கள்கிட்ட என்ன பீட் இருக்கோ அந்த டைப் நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இங்கே மட்டும் ஒரே ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் தான் நான் இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். இவ்வளோ தான். இந்த ப்ளவுஸை தான் நீங்கள் எல்லாருமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் போட்டு ஃபினிஷ் பண்ணி